ஓ சாய்ராம். அன்பு குழந்தையே, உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு. ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட் என்று தானே யோசிக்கிறாய்? நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம் நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்றுவிடு. உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறில்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கு ஏதும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காது. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிக பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடு. போராடாமலே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் சாயப்பா. யாரும் நீ விட்டு விலகிச் செல்லட்டும், நான் போக மாட்டேன். உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களைத்தான் நடைபெற அனுமதிப்பேன். நீ உயிரான அன்பின் ஆத்மா. நீ என் குழந்தை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ உன்னை புறக்கணித்து ஒளியை தர மறுத்ததுண்டா? இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களை புறக்கணித்து கவலை கொள்கிறாய். அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன் புறக்கணிப்பதுண்டு. எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய். எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வலியை தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை மனம் வெளி உயர்ந்த வைரம் போல் உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை. வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது. இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது. அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய். பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீ உயர்வாக கருதி கொள்கிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகிறது. உன்னை உயர்வாக கருதும் தருணம் வரும் புறக்கணிப்பு
வேலையின்னாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது. இவை அனைத்துமே உனது மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்று இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன. ஆக இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை. தியானம் செய், இயற்கையை நேசி. வலிகள் மறையும். பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது இயல்பே என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை. அதற்காக இயற்கைதம் அழகை குறைத்து கொள்வதில்லை. அது இயல்பாயிருக்கிறது. அதுபோல் இயல்பாக உன் கடமையை செய். எல்லாம் மாறும். உன் மனம் மாறி. சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.